வணக்கம். வளைகுடா தமிழ்ச்சங்கம் துபாய் சார்பில் தமிழக அரசின் தமிழ் செம்மல் விருதாளர் எமனேஸ்வரம் நீசு பெருமாள் அவர்கள் எழுதிய நம்பிக்கை வெளிச்சம் என்ற நூல் இணைய வழியாக அறிமுகம் நடக்கிறது. இறைவனின் திருப்பெயரால் இந்த நிகழ்ச்சியை இனிதே தொடங்குகிறோம். தொடக்கமாக நம்முடைய வளைகுடா தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முனைவர் முகமது மொய்தீன் அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமையுரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை நல்வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். ஏனென்றால் இன்றைய விடுமுறை தினத்தில ஒரு புத்தகத்தினுடைய அறிமுக உரைக்கும் அதனுடைய விளக்கு உரையை கேட்பதற்காக இந்த இணைய விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களுடைய வளைகுடா தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கட்டமாக தமிழ்ச்செம்மல் நீசு பெருமாள் ஐயா அவர்கள் எழுதிய நம்பிக்கை வெளிச்சம் என்ற இந்த புத்தகத்தினுடைய அறிமுக நிகழ்ச்சியிலே தலைமை உரை ஆற்றுவதற்காக எனக்கு வாய்ப்பு தந்த வளைகுடா தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் எனது நண்பருமாகிய முதுவை ஹிதாயத் ஐயா அவர்களை இந்த நேரத்திலே நான் நன்றி கூறுகின்றேன். இன்றைய தினம் இந்த நம்பிக்கை வெளிச்சம் என்ற இந்த அருமையான நூலின் இணையவழியிலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது அன்புக்கும் மதிப்புக்கும் உடைய காப்பியக்கோ அகமது ஜின்னா சர்வதன் ஐயா அவர்களையும், சிறப்புரை வழங்க இருக்கின்ற நம்மளுடைய அந்தமான் திரு TN கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும், மற்றும் இன்னும் இணையத்தில் இணைய இருக்கின்ற தமிழ் ஆர்வலர் TN ராஜாராம் ஐயா அவர்களையும் வந்துவிட்டார் நினைக்கின்றேன். ஐயா வணக்கம். அவர்களையும் நாம் இந்த நேரத்திலே வரவேற்று நூலாசிரியர் மதிப்புக்குரிய தமிழ்ச்செம்மல் எமனேஸ்வரம் நீசு பெருமாள் ஐயா அவர்களை இந்த நேரத்திலே நாம் பாராட்டுகின்றோம். ஏனென்றால் இந்த நூல் என்பது வெறும் எழுத்துக்களின் தொகுப்பு அல்ல. இது மனித வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகளின் வெளிச்சம். நூல் என்பது வெறும் எழுத்துக்களின் தொகுப்பு அல்ல, மனித வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகளின் வெளிச்சம். சரியாக பேர் வச்சிருக்கின்றார், நம்பிக்கை வெளிச்சம் என்று. இந்த நூல் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை வழிகளையும் சாதாரண வாழ்கின்ற அந்த சமூகத்தினுடைய உண்மையான நிலைகளையும் ஆழமாக பதிவு செய்த ஒரு சமூக ஆவணமாக அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த நூலை எழுதியிருக்கின்ற ஐயா நீசு பெருமாள் அவர்களை பற்றி நாம் அனைவரும் அறிந்த விஷயம் இருந்தாலும், அவர்கள் பரமக்குடி தாலுகா எமனேஸ்வரம் என்ற ஊரில ஒரு கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் சுப்ராமன் மற்றும் தனலட்சுமி என்ற பெற்றோருக்கு 1962ஆம் ஆண்டில் பிறந்தார். கடந்த 20 வருடங்களாக தமிழ் உலகிலே இலக்கியத்தினுடைய சேவைகளை செய்து வருகின்றார். இதுவரை அவர் 8 நூல்களை எழுதியிருக்கின்றார். இந்த நம்பிக்கை வெளிச்சம், கீழடி தமிழ் இனத்தின் முதல் காலடி, வரலாற்றில் திருப்புமுனை, கடந்த கால நிகழ்வுகளிலே தமிழ் கூறும் நல்லுலகில், சமகாலத்தின் எதிரொலிகள், நம்மவர்களை அறிவோம், ஆன்மீக தளத்தில் புரட்சியாளர்கள் என்ற 8 புத்தகத்தை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஏற்கனவே வளைகுடா தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ஆன்மீக தளத்தில் புரட்சியாளர் என்ற நூலை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்கின்றோம். அவர் மேலும் அவர் கீழடி தமிழ் இனத்தினுடைய முதல் என்னும் நூலுக்காக சென்னை சேக்கிலார் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக சேக்கிலார் விருதுடன் பொற்களியாக 10,000 பெற்றுள்ளார். தமிழக அரசினுடைய அந்த சிறந்த விருதான தமிழ் பணி செய்தவர்களுக்கு வழங்கக்கூடிய தமிழ்ச்செம்மல் என்ற விருதையும் அவர் பெற்றிருக்கின்றார். இன்னும் வரலாற்றில் திருப்புமுனைகள் என்னும் நூல் கம்பம் பாரதி தமிழ்ச்சங்கத்தின் சிறந்த நூலாக
தேர்வு செய்தும் பரிசும் பெற்றிருக்கின்றார். மதுரை செந்தமிழ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 4ஆம் தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் தொன்மை நூலாசிரியர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இன்னும் ராமநாதபுரத்திலே இவர் ஆற்றாத தமிழ் சேவை இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லா இடங்களிலும் சென்று அவர்கள் இலக்கிய உரையை நிகழ்த்தி வருகிறார். இப்படியே அவரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்ல போனோம்னா சென்னை பல்கலைக்கழகம், சைவ சித்தாந்த துறை, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இவர்களெல்லாம் சேர்ந்து நடத்திய தொல்லியல் துறை மாணவர்களுக்கு மத்தியிலே அறிமுக விழா செய்து அதிலும் சிறப்பு பெற்றிருக்கின்றார். இளையாங்குடி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி மற்றும் ராமநாதபுரம் சையது அம்மாள் கலை கல்லூரி ஆகிய விழாக்களிலே இவர் பங்கேற்றிருக்கின்றார். தினசரி நாளிதழ்களை கட்டுரைகளும் அவர் எழுதி வருகின்றார். ஆக இப்படிப்பட்ட நமது பெருமாள் ஐயா அவர்கள் ஒரு கைத்தறி நெசவாளர் குடும்பத்திலே பிறந்து உழைப்பின் மதிப்பை வாழ்க்கையிலே உணர்ந்தது என்பதனால் தான் அவருடைய எழுத்துக்களிலே உழைக்கும் மக்களின் உணர்வுகளும் வழிகளும் மிக தெளிவாக சொல்லப்படுகின்றன. வறுமையால் குடும்பங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதை மிகுந்த வேதனையோடு அவர் பதிவு செய்திருக்கின்றார். உழைப்பை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டு வாழும் சாதாரண மக்களின் துன்பங்களையும் போராட்டங்களையும் அவர் எழுத்தின் மூலம் தன் முன்னே நிறுத்துகிறார். அதனால்தான் அவரது கட்டுரைகள் வாசகர்கள் மனதை தொடுகின்றன. தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய சிந்தனையான எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த ஜனசக்தி நாளிதழில் இவரது பல கட்டுரைகள் வெளிவந்துள்ளன என்பது குறிப்பிடக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. சமூக அக்கறையுடனும் மனித நேய உணர்வுடன் எழுதப்பட்ட அந்த கட்டுரைகள் இன்று நூலாக வெளிவருவது மிகவும் வரவேற்க தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அவர் இந்த நூலிலே சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 25 தலைப்புகளிலே சொல்கின்றார். ஒவ்வொரு தலைப்பும் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு மிகவும் உள்ள படிக்கும் போது தான் தெரியுது நிறைய விஷயங்களை எப்படி அவர் உளப்பூர்வமாக அறிந்து எழுதியிருக்கிறார் என்று. திருவள்ளுவர் பார்வையிலே மது, மாயாஜாலம் வேண்டாம், மல்லையாவுக்கு ஒரு நீதி மாணவனுக்கு ஒரு நீதியா, மதம் அன்பனை போன்றது, விஸ்வரூபம் சொல்வது, ஊடக மரம் எங்கே போகிறது, அழிவின் விளிம்பில் கைத்திரி நெசவு, மகாகவியின் அச்சம், காலத்தை வென்ற காரல் மார்க்ஸ், போராட்டத்தின் மூலம் தான் உரிமைகள், பணத்திற்கு மட்டுமா மருத்துவ கல்வி, வாராது போல் வந்த மாமணி, அவநம்பிக்கை வேண்டாம், யூக வணிகத்தால் அழியும் நெசவு தொழில், பொறுப்புணர்வு வேண்டும், உண்மையான புள்ளி விவரங்கள், இலக்கியம் காட்டும் பாதை, மனிதகுலத்து நாணி, துறவியின் செயலும் நின்று போகும், திருவள்ளுவர் பார்வையில் துறவிகள், நடிப்பு சுதேசிகன், தொடரும் கொடுமை, அரசியல் நல்லவர்கள், எங்கே போகிறோம், மறக்க முடியாத நிகழ்வு என்று 25 தலைப்புகளிலே மிகவும் அழகாக அவர்கள் எழுதுகின்றார்கள். அதாவது சமூக நீதியின் அவசியத்தை மிக வலிமையாக எடுத்துரைக்கின்றார். இந்த 25 தலைப்புகளிலும் இந்த நாட்டிலே கோடீஸ்வரனாக இருந்தாலும் சாதாரண மாணவராக இருந்தாலும் அனைவருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் என்பதை அவர் அங்கே உயர்ந்த சிந்தனையை அவர் வெளியேற்றுகின்றார். சமூக சிந்தனையில் மிகுந்த ஈடுபாடும் பொறுப்புணர்வும் கொண்ட எழுத்தாளராக அவர் விளங்குகிறார் என்பதே இதனுடைய சாட்சியாக நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் அரசு என்பது வெறும் கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் உரிமையானது என்பதை அவர் அழகாக சொல்லி காட்டுகின்றார். இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு எழுத்தாளருடைய சமூக பொறுப்பை, மக்கள் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அக்கறையை இந்த நூல் அழகாக எடுத்துக் கொடுக்கிறது. திருவள்ளுவர் திருக்குறளிலே கூறுகின்றார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் பொழுதொன்று பின் செல்பவர். ஆக உழைப்பின் மேன்மையையும் உழைக்கும் மக்களின் உயர்வையும் இந்த குறள் எடுத்துரைக்கின்றது. அந்த உழைக்கும் மக்களின் குரலாகவே இந்த நூல் அமைந்துகின்றது. இந்த 25 தலைப்புகளிலும் ஒவ்வொரு குறளையும் சொல்லியே அவர் விளக்கம் தருகின்றார். திருவள்ளுவர் எவ்வாறு சமூக மக்களுக்கு, அதாவது பொது வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, சமூக வாழ்க்கைக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கின்றாரோ என்ற கருத்துக்களை இவர் நமக்கு நினைவூட்டுகின்றார். இன்னும் திருக்குறானிலே இறைவன் கூறுகின்றான், நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகும் உண்டு. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்றானோ அதன் பிறகு அவனுக்கு இறைவன் நன்மையை தருகின்றான், அவரை வெகுமதி கொடுக்கின்றான், மேலே உயர்த்துகின்றான் என்று இறைவன் கூறுகின்றான். ஆக வாழ்க்கையின் இருளில் துவைக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கையின் ஒளியை கொடுக்கக்கூடிய நூலாக இந்த வெளிச்சம், நம்பிக்கை வெளிச்சம் என்ற நூல் விளங்குகிறது.
அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கெல்லாம் நாம் ஒரு நாள் மேலே வந்து விடுவோம், நம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேறி விடுவோம், நாமும் வெற்றி விடுவோம் என்ற நம்பிக்கையை இந்த நூல் படித்தால் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த அருமையான நூலை எழுதிய ஆசிரியர் திரு யமுனேஸ்வரம் நீசு பெருமாள் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த தலைமையுரையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த இணை வழி நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த மதிப்புக்குரிய இந்த வளைகுடா தமிழ்ச் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நண்பர் புதுவை ஹிதாயத்துல்லா அவர்களுக்கு மீண்டும் இந்த நேரத்திலே நன்றி கூறி, இணைப்படை இணைந்திருக்கக்கூடிய எனது அன்பு நண்பர் மதிப்புக்குரிய பரமக்குடி கவிஞர் இதயா அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்கின்றேன். ஆக இந்த ஆசிரியருடைய எழுத்து பணி தொடர்ந்து சிறக்கட்டும். தமிழ் இலக்கிய உலகிற்கு இன்னும் பல சிறந்த படைப்புகளை அவர் வழங்க வேண்டும். அதற்கு அவர் நல்ல ஆயுளோடு இருக்க இறைவனுடைய பிரார்த்திக்கின்றேன். மேலும் எதிர்கால தலைமுறைக்கு பெரும் பயன் விளைக்கும் கூடிய இந்த புத்தகத்தை நாம் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் நாம் இதை வாங்கி செய்ய வேண்டும். நண்பர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இந்த நம்பிக்கை வெளிச்சம் நூலை நாம் அனைவருக்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். மேலும் தமிழ்நாடு அரசிடம் சொல்லி அனைத்து தமிழ் பாட அந்த அரசு பள்ளிகளிலும் இந்த புத்தகத்தை கொடுத்து மாணவர்களுடைய நம்பிக்கையை நாம் நம்பிக்கை வெளிச்சத்தை, உண்மையான வெளிச்சம் என்றால் மாணவருடைய தான் இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்திலே வருங்காலத்திலே அவர்கள் தான் இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் வெளிச்சமாக்க வேண்டும் என்றால் மாணவர்களுக்கு இந்த கருத்துக்களை சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு தந்த அனைத்து பெருமக்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து நன்றி கூறுகின்றேன். வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். மிக்க நன்றி. சிறப்பான வகையிலே தலைமை உரை நிகழ்த்திய நம்முடைய வளைகுடா தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் முனைவர் முகமது மொய்தீன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா முகமது மொய்தீன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்தவர்கள். மிகவும் ஒரு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தங்களது குடும்பத்தினர் மிகவும் அரும்பாடுபட்டவர்கள். இது மட்டுமா அவர்கள் ஒரு நிறுவனத்திலே நிதித்துறையில் மிக முக்கிய பொறுப்பை வகித்தாலும் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக பல்வேறு பணிகளை செய்து வருவார்கள். குறிப்பாக தமிழ் தாய்மொழி தினத்தன்று மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய கல்லிடைக்குறிச்சியிலே உலக சாதனை நிகழ்ச்சியாக அந்த தமிழ் என்ற அந்த வடிவமைப்பிலே மாணவர்களை ஒருங்கிணைத்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடத்தியவர்கள். தொடர்ந்து பல்வேறு நூல்களையும் எழுதி வருபவர். நிதித்துறை தொடர்பாக விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார். தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜா நகரில் வசித்து வருகிறார். அவர்களது தமிழ் சேவை தொடர்ந்து சிறக்க நம்ம இந்த நிகழ்ச்சியின் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய பங்கேற்று தொடக்க உரை நிகழ்த்தியிருக்கும் பரமக்குடி கவிஞர் இதயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் நாம் எதிர்பார்க்காத வகையிலே மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ள இலங்கையின் காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா சர்வதீன் அவர்களுக்கும், சிறப்புரை நிகழ்த்தியிருக்கும் அந்தமான் திரு TN கிருஷ்ணமூர்த்தி, யமுனேஸ்வரம் தமிழ் ஆர்வலர் திரு TN ராஜாராம் மற்றும் ஏற்புரை நிகழ்த்தியிருக்கும் நூலாசிரியர், தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருதாளர் திரு நீசு பெருமாள் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைவரையும் வளைகுடா தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் தொடக்க உரை நிகழ்த்த வருமாறு பரமக்குடி கவிஞர் இதயா அவர்கள், அகர மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் அவர்கள், பரமக்குடி KJM மேல்நிலைப்பள்ளியின் ஆசிரியர் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் தொடக்க உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சூழும் தென்கடல் ஆடும் குமரி, தொலைவினில் வடபால் அடல் சேர் வங்கம், ஆடும் கடல்கள் கிழக்கு மேற்காம், அறிவும் திரளும் செறிந்த நாடு. திங்கள் வாழ்க, செங்கதிர் வாழ்க, தென்றல் வாழ்க, செந்தமிழ் வாழ்க, எங்கு வாழிய தமிழர் மிகவே இன்பம் சூழ்ந்ததே எங்கள் நாடு. அன்பிற்கினியவர்களே, இந்த மிகச் சிறப்பான ஒரு நூல் வெளியீட்டினுடைய நிகழ்ச்சியிலே பரமக்குடியினுடைய மாபெரும் ஒரு எழுத்தாளர், கட்டுரையாளர், மிக ஆகச்சிறந்த பேச்சாளர்,
தமிழக அரசினுடைய தமிழ் செம்மல் விருது பெற்ற ஒரு அற்புதமான விருதாளர். அந்த விருதுக்கு பொருத்தமான ஒரு விருதாளர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நீசு பெருமாள் ஐயா அவர்கள் எழுதிய நம்பிக்கை வெளிச்சம் என்ற நூலினுடைய 2ஆம் பதிப்பு. அந்த நூலை குறித்த ஒரு நூல் ஆய்வு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, இந்த நூலினை நான் படித்து பார்த்தேன். 25 தலைப்புகளிலே இந்த நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களையும், இந்த நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாய சீர்கேடுகளையும் நம்முடைய எழுத்தாளர் அவர்கள் சாட்டையாலே அடிப்பதைப் போல அற்புதமாக இந்த 25 தலைப்புகளிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய, படித்து கற்க வேண்டிய அற்புதமான சிந்தனைகள் இந்த நூலிலே பரவி கிடக்கின்றன, விரவி கிடக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த நம்பிக்கை வெளிச்சம் என்ற இந்த நூலிலே, இந்த நூலினுடைய இந்த நூலை பற்றிய இந்த அற்புதமான இந்த நிகழ்விலே தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய வளைகுடா தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர், மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர், கல்லிடைக்குறிச்சியிலே பிறந்தாலும் தற்போது வளைகுடா நாட்டிலே வளைகுடா தமிழ்ச் சங்கத்தினை ஏற்படுத்தி அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்து மாபெரும் சேவைகளை, தமிழ் சேவைகளை ஆற்றி வருபவர், திருக்குறள் மீது மாபெரும் ஈடுபாடு கொண்டு அதற்கான பல உலக சாதனை நிகழ்ச்சிகளை நடத்தி மக்கள் எல்லோரிடத்திலும் அதற்கான திருக்குறள் பற்றிய விழிப்புணர்வுகளையும் சிந்தனைகளையும் கொண்டு சென்று சேர்த்தவர். அற்புதமான ஒரு மனிதர், பழகுவதற்கு இனியவர், எளியவர். இப்படிப்பட்ட பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய முகமது முஹைதீன் PhD அவர்களை இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய, வளைகுடாவிலே மாபெரும் மனித நேய உதவிகளையும் மனித நேய சேவைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான தமிழ் ஆர்வலர், அங்க இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்து அங்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே பங்கேற்று தமிழை வளர்க்கக்கூடியவர், கம்பன் கழகத்தாலே தமிழ் பெரும் விருது பெற்றவர். இப்படிப்பட்ட பெருமைகளுக்கெல்லாம் உரிய மதிப்புக்குரிய மைத்துனர் மரியாதைக்குரிய முதுவை ஹிதாயத் அவர்களே, தற்போது வளைகுடா தமிழ்ச் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக அரும்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்விலே சிறப்புரை ஆற்றுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அந்தமான் TN கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்புரை ஆற்றுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய மற்றொரு தமிழ் ஆர்வலர், எங்கள் மண்ணினுடைய மைந்தர் யமனேஸ்வரம் திரு TN ராஜாராம் அவர்களே, இந்த நிகழ்விலே ஏற்புரை ஆற்றுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய மண்ணினுடைய மைந்தர் மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறுப்பினை ஏற்று எங்கள் மண்ணிலே எங்கள் மண்ணிற்கு ஒரு அடையாளத்தை இன்றைக்கு சேர்த்துக் கொண்டிருப்பவர், இப்படிப்பட்ட ஒரு தமிழ் எழுத்தாளர் எங்கள் ஊரிலே பிறந்திருக்கின்றார், இந்த எங்கள் மண்ணிலே எங்களோடு வாழுகின்றார் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. கீழடியை பற்றி இவர் எழுதிய நூல் உலக புகழ் பெற்ற ஒரு நூலாக இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. கீழடியை பற்றி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட இந்த இரும்பு காலத்திற்கு முந்தியது என்றெல்லாம் ஒரு தகவலை மிக பெருமையோடு சொன்னார். அந்த பெருமையெல்லாம் தன்னுடைய நூலிலே சுட்டி காட்டியவர் எங்களுடைய எழுத்தாளர். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜனசக்தி நாளிதழிலே பல்வேறு கட்டுரைகளை தொடர்ந்து எழுதியவர். தினமணியிலே பல்வேறு கட்டுரைகளை அவர் எழுதிய கட்டுரைகள் இன்றைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அமைந்து பல்வேறு செய்திகளை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட எங்களுடைய எழுத்தாளர் மரியாதைக்குரிய ஐயா நீசு பெருமாள் அவர்கள் இன்றைய நாளினுடைய கதாநாயகனாக இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் எழுதிய அந்த நூலான நம்பிக்கை வெளிச்சத்தினுடைய 2ஆம் பதிப்பு, இந்த 25 தலைப்புகளிலும் எதை சொல்கின்றார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், சமுதாய கொடுமைகளை பற்றித்தான் அவர் சுட்டிக்காட்டிக் கொண்டே செல்கின்றார்.
முதல்ல எடுத்த உடனே அவர் மதுவை பற்றி தான் ஆரம்பிக்கின்றார். முதல் கட்டுரையை மதுவை பற்றி தான் துவங்குகிறது. அதிலும் குறிப்பாக வள்ளுவர் எழுதிய கல்லுண்ணாமை அதிகாரத்தை பற்றி எல்லாம் அங்கே அதில் இருக்கக்கூடிய குறள்களை எல்லாம் எடுத்துக்காட்டாக கூறி மதுக்கடைகளை மூடுவதற்கு இந்த அரசு ஏன் தயக்கம் காட்டுகிறது என்ற கேள்வியை முன்வைக்கின்றார். இங்கே எத்தனையோ கனிம வளங்கள் கொட்டி கிடக்கின்றன. சேலத்திலே கிடைக்கக்கூடிய இந்த பாக்சைட் தாது இருக்கின்றதே, அதனுடைய மதிப்பு தங்கத்தை விட மிக விலை உயர்ந்தது என்று சொல்கிறார்கள். அந்த பாக்சைட் தாதுவை தனியார் மயமாக்கப்பட்டு தனியார் அதை வெட்டி எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள், ஒரு சிறிய பங்கை அரசுக்கு கொடுத்து விட்டு. ஆனால் அப்படிப்பட்ட கனிம வளங்களை எல்லாம் தமிழக அரசே எடுத்துக்கொண்டு நடத்தினோம் என்றால், நம்முடைய நாடே எடுத்துக்கொண்டு நடத்தினோம் என்று சொன்னால் இந்த மதுக்கடைகள் தேவையில்லையே என்ற அற்புதமான ஒரு வாதத்தை முதல் கட்டுரையிலே அவர் முன்வைக்கின்றார். உண்மைதானே? இன்றைக்கு இஸ்லாமிய மதத்திலே கல் உண்ணாமை இருக்கிறது, மது அருந்தக்கூடாது. ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? மதுவிலேயே மூழ்கி கிடந்தவர்களாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் அன்றைய காலத்திலே வாழ்ந்த அந்த அரபிகளினுடைய வீட்டிலே பேரல் பேரலாக மது இருக்குமா, பேரல் பேரலா வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்குமா. எப்பவுமே போதையில தான் அவங்க இருப்பாங்க. எப்பவுமே போதை தான், பேசவே வராது, வாய் குளறி குளறி தான் பேசுவாங்க. யாருடைய வீட்டிலே அதிக பேரல் இருக்கிறதோ அவர் சமுதாயத்திலே உயர்ந்தவர், சிறந்தவர். அப்படி அன்றைக்கு இருந்தது. ஆனால் அந்த காலத்துல நபிகள் நாயகம் அறிவிக்கின்றார்கள், இறைவன் அறிவிக்கின்றான் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இன்று முதல் கள் உண்ணாமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், மதுவை இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொன்ன உடனே, அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே மதுவை குடித்து கொண்டிருந்தவர்கள் அந்த கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கீழே போட்டு உடைக்கிறாங்க. வீட்டில் வைத்திருந்த பேரல்களை எல்லாம் கொட்டி கவிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சில பேர் குடிச்சிருந்தாங்க மதுவை, அவங்க விரலை உள்ள விட்டு வாந்தி எடுத்தாங்க. அந்த இறை கட்டளைக்கு பணிந்து அதை அவங்க என்ன பண்ணாங்க, மதுவை அவங்க உடனே நிறுத்தினாங்க. இன்றைக்கு மது கிடையாது. ஆனால் அவர்களை இன்றைய உலக அரங்கிலே உயர்ந்து நிற்க செய்வது எது? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கனிம வளம், அந்த பெட்ரோலிய வளம். இன்னைக்கு அந்த நாட்டிலே மது சுத்தமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர்களை உலக அரங்கிலே உயர்த்தி நிற்பது எது என்றால் அவள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அற்புதமான கனிம வளம். என்ன இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று பாடினான். தமிழ்கிட்ட என்ன இல்லை? எல்லா வளங்களும் இருக்குங்க. ஆனால் அந்த வளங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியார் மயமாக்கப்பட்டு நம்முடைய நாடு சின்னாபின்னமாகி கடன் சுமையில நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அதைத்தான் இங்கே முதல் கட்டுரையிலே அருமையாக சொல்கின்றார் நம்முடைய நூலாசிரியர். மது என்பது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. நம்முடைய கனிம வளங்கள் நம்மிடம் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு விட்டால் மதுவினுடைய வருமானம் நமக்கு தேவையில்லை என்பதை ஆகச் சிறந்த ஒரு கருத்தாக, முதல் கருத்தாக மரியாதைக்குரிய கட்டுரையாளர் நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் இங்கே பதிவு செய்கின்றார்கள். இன்னும் தொடர்கிறது கட்டுரைகளை நான் படித்து பார்த்தேன். மாயாஜாலம் வேண்டாம், மல்லையாவிற்கு ஒரு நீதி, மாணவனுக்கு ஒரு நீதியா, மதம் அபிநய் போன்றது. ஏன்னா மதம் இன்றைக்கு மதம் பிடித்த யானை என்ன நிலையில் இருக்குமோ அது மாதிரி மதம் பிடித்த மனிதன் நிலை அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. இன்றைக்கு மத கலவரங்களையும் மத சண்டைகளையும் பார்க்கின்றோம், மத நல்லிணக்கங்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைய நாட்டிலே நிலவுகிறது. மதத்தினால ஒவ்வொரு மதத்திலையும் என்னென்ன சண்டைகள் நடந்துச்சு என்பதையெல்லாம் சொல்றாங்க, அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டு கொண்டே வர்றாங்க. ஆக மதங்கள் போதிப்பது அன்பைத்தான் என்று சொன்னாலும் அந்த மதங்களினாலே மனிதர்களுக்குள்ளே மோதல்கள் ஏற்படுகிறது, கலவரங்கள் ஏற்படுகிறது, போர்கள் வெடிக்கின்றது என்பதை மிக அற்புதமாக அந்த கட்டுரையிலே தொடர்கின்றார். விரிவாக சொல்லலாம், ஆனா நேரமின்மை இருக்கிறது. அதே போல தொடரும் கொடுமைகள் என்ற ஒரு தலைப்பிலே நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் மிக அழகாக சொல்லுகின்றார்கள். அது அந்த கட்டுரையினுடைய துவக்கத்திலே மகாத்மா காந்தி அவர்கள் தமிழகத்தினுடைய சுற்றுப்பயணத்தில் சிதம்பரத்திற்கு சென்ற போது அந்த இடத்தினுடைய மண்ணை வணங்கி முத்தமிட்டார். காரணம், நந்தனார் என்ற தூய பக்தர் நடமாடிய இடம் சிதம்பரம் என்பதாலே என்று ரொம்ப அற்புதமாக அந்த செய்தியை சொல்லிவிட்டு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய தீண்டாமையை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். தீண்டாமை, தேவதாசி முறை, உடன்கட்டை ஏறக்கூடிய முறை, இது போன்ற கொடுமைகள் எல்லாம் இருந்தது. அதை எப்படி ஒழித்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் அந்த கட்டுரையிலே மிக அழகாக சொல்லுகின்றார். அன்பிற்கினியவர்களே, உடன்கட்டை ஏறுவாங்க அந்த காலத்துல. கணவன் இறந்த உடனே கணவனை சிதையில ஏற்றி
அதுல அந்த மனைவி அவள் உடல் நலத்தோடு இருப்பா, இளமையோடு இருப்பா, அழகோடு இருப்பா. ஆனால் அந்த மனைவியையும் அவள் மறுக்க எத்தனையோ அவளுக்கு உடன்கட்டையற விருப்பம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவளை வலுக்கட்டாயமா இழுத்து கொண்டு போய் அந்த எரியக்கூடிய சிதையில வைத்து அவளையும் சேர்த்து உயிரோடு எரித்து விடக்கூடிய அந்த உடன்கட்டை ஏறக்கூடிய அந்த நிலைமை இந்த நாட்டிலே இருந்தது. அந்த நாட்டிலே அந்த அந்த கொடுமைகளை எல்லாம் ஒழித்தவர்கள் ராஜாராம் மோகன் ராய் போன்ற மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தேச பக்தர்கள் என்ற செய்திகளை எல்லாம் கூறுகிறார். தேவதாசி முறை. தேவதாசி முறை என்பது ஒரு குலத்தை சார்ந்த பெண்கள் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு மனம் முடிக்கப்பட்டு அந்த கோயிலிலேயே அவர்கள் இருக்க வேண்டும். இதைவிட கொடுமை என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் தொடர்ந்து அந்த பெண் குழந்தைகளாக இருந்தால் அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய அந்த முறைதான் தேவதாசி முறை. அந்த தேவதாசி முறையினாலே எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதை சட்டசபையில எதிர்த்த பொழுது கூட, அந்த அம்மையார் அவர்கள் எதிர்த்த போது கூட, உங்களுடைய வீட்டு பெண்களை நீங்கள் கொண்டு வாங்க என்று சொல்லி கூட எதிர்த்த ஒரு செய்தியை கூட இதில் பதிவிட்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவதாசி முறையை பற்றி இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். உடன்கட்டை ஏறுதல், தேவதாசி முறை, தீண்டாமையை பற்றி சொல்றாங்க. அதுல தீண்டாமை என்ற இன்றைக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை. எத்தனையோ கிராமங்கள்ல இன்னைக்கு இரட்டை கோலை முறை என்ற முறையை பின்பற்றுறாங்க. உயர்ந்த சாதிக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி கொடுப்பான், டீ கொடுப்பான். அதிலே தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு கொட்டாங்குச்சியை வச்சிருப்பான். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், சில இடங்கள்ல தண்ணியை ஊத்துவான், அவங்க 2 கையிலையும் வாங்கி பிடித்து குடிக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கு அந்த தீண்டாமை என்பது. இன்னைக்கு எழுதி வச்சிருக்கான், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல், தீண்டாமை என்பது ஒரு பெரும் பாவம் என்றெல்லாம் புத்தகத்துல எழுதி வச்சிருக்கான், பாட புத்தகத்துல. நம்ம போய் அதை மாத்திட்டான். தீண்டாமை என்பது ஒரு பெருங்குற்றம்னா அவன் தீண்டாமை அடிச்சு வச்சுட்டு புத்தகத்துல எழுதி வச்சிருக்கான், காலாண்டுன்னு எழுதி வச்சிருக்கான். காலாண்டு ஒரு பெருங்குற்றம், அரையாண்டு ஒரு பாவச் செயல் எழுதி வச்சிருக்கான், முழு ஆண்டு மனித தன்மையற்ற செயல் எழுதி வச்சிருக்கான். தீண்டாமை உள்ள அடிச்சு வச்சுட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டுன்னு எழுதி வைக்கிறான் புத்தகத்துல. ஆக அவர்களுக்கு விளையாட்டா இருக்கு இன்றைக்கு. ஆனால் இந்த சமுதாயம் அந்த தீண்டாமையின் பிடியில சிக்கிக்கொண்டு எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது, உழன்று கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் இந்த கட்டுரையிலே மிக அழகாக குறிப்பிடுகின்றார். அன்புக்கினியவர்களே, அதே போல ஆண் பெண் ஏற்ற தாழ்வுகள் இந்த சமுதாயத்தில் இருக்குது. மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் ஒரு கட்டுரையில எழுதியிருக்கின்றார்கள். மகாத்மா காந்தியடிகள், ஆணும் பெண்ணும் சமமே, ஆணும் பெண்ணும் சமம். ஆனால் பெண்கள் தன்னுடைய உடல் பலவீனத்தின் காரணமாக, அவர்கள் உடம்பு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு, அவ்வளவுதான். உடல் பலகீனத்தினுடைய காரணமாக ஆண்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் இருவரினுடைய உள்ளங்களும் சமமே, உயிரும் சமமே, யாரும் ஒருவருக்கொருவர் தாழ்ந்தவர் இல்லை என்று மகாத்மா காந்தியடிகள் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, நாளைய உலகத்தை இந்த பெண்களிடத்துல நீங்கள் கொண்டு போய் சேருங்கள் என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க. நாளைய உலகத்தை பெண்களுடைய கரங்களிலே நீங்கள் கொடுத்து விட்டால் என்ன காரணம் என்று சொன்னால், பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு தாய் என்பவள் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுப்பதற்கு எத்தனையோ கஷ்டப்படுறான். 10 மாதம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை எடுத்து பெற்றெடுத்து அவள் அந்த குழந்தையை பாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்து எடுக்கிறாள் இல்லையா? அந்த பொறுமை பெண்களிடம் மட்டும்தான் இருக்கும். மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பாஞ்சாலியாக இருக்கட்டும், ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியராக இருக்கட்டும், எல்லோருமே தமயந்தியாக, நல தமயந்தியாக இருக்கட்டும், எல்லோருமே பொறுமையினுடைய அடையாளம் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டு விட்டு சொல்கின்றார். இந்த நாட்டிலே பெண்களுடைய கரங்களிலே இந்த நாட்டை ஒப்படைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த நாட்டை கொண்டு செல்வார்கள் என்று கூட அந்த கட்டுரையிலே காந்தியடிகள் எழுதுவதாக நான் படித்திருக்கிறேன். அன்புக்கினியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கொடுமைகளை எல்லாம் நம்முடைய நூலாசிரியர் அந்த தொடரும் கொடுமைகளிலே சுட்டி காட்டி கொண்டே வருகின்றார். அதுபோல கைத்தறி நெசவு எல்லாம் எந்த அளவிற்கு இன்றைக்கு அந்த கைத்தறி நெசவு தொழிலானது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவங்க ஒரு கட்டுரையில குறிப்பிடுகிறார்கள். அதே போல அண்ணா ஹசாரேயை பற்றி கூட ஒரு கட்டுரையில நூலாசிரியர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அண்ணா ஹசாரே ஒரு புனிதத்துவமான ஒரு மனிதர் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்த கட்டுரை எழுதப்பட்டது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அண்ணா ஹசாரேயினுடைய கண்ணோட்டம் வேறு, இன்றைய காலகட்டத்தில் அது மாறி போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது அண்ணா ஹசாராவை காணவில்லை, எங்க போனார் என்று தெரியவில்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அண்ணா ஹசாரே மீது ஒரு காந்தியாகவே, மகாத்மாவாகவே அவரை பார்த்தாங்க அன்றைக்கு. அதனால நூலாசிரியர்கள் பெருமையாக சுட்டி காட்டி அவரை பற்றியும் எழுதியிருக்கின்றார். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம்.
இன்னும் பேசுவதற்கு நிறைய தமிழ் ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள். அருமைக்குரியவர்களே, மதிப்புக்குரிய நீசு பெருமாள் அவர்களுடைய இந்த நூல் 2ஆம் பதிப்பு கண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சில மாற்றங்களுடன் இந்த 2ஆம் பதிப்பை கண்டிருக்கின்றது. ஒரு சில கட்டுரை நீக்கி இருக்கின்றார்கள். இன்னும் இந்த பதிப்பானது பல பதிப்புகளை பெற்று பல பதிப்புகளாக வந்து உலகமெங்கும் இருக்கக்கூடிய நூலகங்களிலே இது ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வைக்கப்பட்டு படிக்கப்பட வேண்டிய ஒரு நூல். அதனை முன்னெடுத்து செல்வார் மரியாதைக்குரிய முதுவை ஹிதாயத் அவர்கள் என்று நம்பி இந்த நேரத்திலே இந்த நூலாசிரியர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்ததாக எமனேஸ்வரம் தமிழ் ஆர்வலர் திரு TN ராஜாராம் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, அந்த அந்த இவரு நம்ம அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அன்மியூட் பண்ணி விடுங்க. அது அவரு கொஞ்சம் ஆமா அந்த அவர் அந்த இடங்களை கொஞ்சம் அமைக்கிறது இருக்குது. சரி பகவதி பேசலாம். ராஜாராம் பேசுங்க. சரி. நன்னும் இளமை பருவத்திலே முதல் கேக்குதுங்கய்யா? கேக்குது. நன்னும் இளமை பருவத்தை முதல் நாவை அசைத்த மொழி எந்தன் எண்ணத்தை கூறற்கு நான் என்று முன் வந்திருந்து மொழி வேற்று வண்ண பிற மொழி கற்க உதவும் வன்மை பொருந்து மொழி அதனால் என் தமிழ் அன்னை வாழிய வாழிய வென்றடி வாழ்த்துவேன் என்று இந்த நிகழ்ச்சியில் இணைத்து அனைவரையும் போட்டு மகிழ்கின்றேன். வளைகுடா தமிழ் சங்கத்தின் சார்பாக நூல் அறிமுக விழா இன்று நடந்தேறி கொண்டிருக்கிறது. இந்த அருமையான நிகழ்வில் தலைமை உரையாற்றிய முனைவர் ஐயா திரு முகமது முஹைதீன் அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய முதுவை ஹிதாயத் அவர்களுக்கும், தொடக்க உரையாற்றிய கவிஞர் திரு இதயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மரியாதைக்குரிய திரு எங்கள் ஊரை சார்ந்த நீசு பெருமாள் அவர்கள் 2014ஆம் ஆண்டு இந்த நூலை அறிமுகம் நூலை வெளியிடுகின்ற பொழுது சுவைஞர்களில் நானும் ஒருவனாக இருக்கையில் அமர்ந்த அந்த நிகழ்வுகளை பார்த்தவன். அப்பொழுது ஏற்புரை ஏற்க வருகின்ற பொழுது அவர் முதலில் தன்னுடைய ஒலி வாங்கி பேச தொடங்கியது திருக்குறள் தான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொன்னார். அவரின் எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் மிக உயர்ந்த எண்ணத்தில் இருந்ததினால்தான் இத்தகைய நூல் அவர்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது என்று என்னுடைய எண்ண ஓட்டத்தில் தோன்றுகிறது. முதலாக மனதில் இருக்கக்கூடிய அந்த இருளை நீக்குவதற்காக அந்த ஒளி பிறக்கிறது. அந்த ஒளியின் பேராக அந்த நூலுக்கு நம்பிக்கை வெளிச்சம் என்றே வைத்திருக்கிறார். உண்மையில் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு வெளிச்சம் இருந்தால் பாதையை தேடி செல்கிறார். அவர் எழுதிய நூலில் 2ஆம் பதிப்பு ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக அவர் முன்னுரையில் குறிப்பிடுகிறார். அதாவது மதம் ஒரு அபிநய போன்றது என்று காரல் மார்க்ஸ் சொல்லியதை சுட்டி காட்டுகிறார். இன்று மதம் எப்பேற்பட்ட ஒரு கொடும் செயலாக இருக்கிறது என்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுதந்திர காலத்தில் சுதந்திரம் பெற்றவுடன் நவகாலியில் நடந்த யுத்தத்தை பார்த்து மகாத்மா காந்தி அவர்கள் வேதனையுற்ற அந்த நிகழ்வு அப்படியே இவர் என்ன ஓட்டத்தில் அந்த மதம் அபிநய போன்றது என்ற தலைப்புகளில் என்னால் யூகிக்க முடிகிறது. வள்ளுவன் சொல்லுவான், தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் செமிழ் தற்று என்று. அதாவது வெளியே வேஷம் போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கொடூரமான எண்ணம் இருக்கும். அதே மாதிரி அந்த பறவையை பிடிக்கக்கூடியவன் வலியை வீசி மறைந்து கொண்டிருப்பான். அதுபோல் அந்த மதம் கொடுமையானது என்று சொல்கிறார். அடுத்து ஊடகத்தின் அறம் எங்கே போகிறது என்று சொல்கிறார். உண்மையாக 4 தூண்களில் 4வது தூண்களாக இருப்பது இந்த ஊடகம். இந்த ஊடகம் என்று ஒரு பகட்டான செய்திகளை மட்டும் முன்னுக்கே காட்டி ஒரு நல்ல ஒரு செய்திகளை எல்லாம் மனிதர்களுக்கு அடிப்படை தேவையான செய்திகளை எல்லாம் அரசாங்கத்தினுடைய நல்ல செய்திகளை எல்லாம் தருகிறதா என்றால் ஒரு ஐயப்பாடு, அங்கே 1000 கேள்விகள் எழுகிறது. ஒரு ஐயப்பாடு மனதில் எழுகிறது. அந்த அறத்திற்கான ஒரு செயல் என்ன? அன்றாடம் நிகழக்கூடிய அந்த செயல்கள் நிகழக்கூடியவற்றை எல்லாம் ஊடகம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஆனால் ஊடகம் இன்று ஒரு தலைபட்சமாக செயல்பட்டு கொண்டுகிறதை பார்த்து உண்மையில் மனம் வெதும்பி வாடுகிறது. அப்பேற்பட்ட ஒரு எண்ண ஓட்டம் அன்றாடம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், அரசினுடைய செயல்பாடுகள், அரசியல்வாதியினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் சமூக ரீதியான சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள், தொழில் சார்ந்த சிக்கல்கள் அனைத்தையுமே ஒவ்வொரு தலைப்புகளிலும் மிக அழகாக இவர் எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறார். அதிலே யூக வணிகத்தால் அழியும் நெசவு தொழில் என்று ஒரு கட்டுரை வருகின்ற பொழுது உண்மையில் ஓரிடத்தில் பொருட்கள் சேமித்து வைத்து பெரும் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பொருட்களை எல்லாம் இடுபொருட்களை எல்லாம் வாங்கி முதலீடு செய்து
அதை செயற்கையாக பஞ்சத்தை ஏற்படுத்தி சந்தையில் விற்பனைக்கு வராத வண்ணம் செய்து பல கோடிகள் சம்பாதிக்கிறார்கள். அதனால் படுகின்ற துயரம் என்பது அடிப்படையில் ஒரு நெசவாளிகளுக்குத்தான் தெரியும். நானும் ஒரு கைத்தறி நெசவாளி என்கிற ஒரு முறையில் சொல்கிறேன். இன்று எங்களுடைய நெசவு தொழில் மிகவும் கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய கொடுமைகளை எல்லாம் இவர் அழகாக சொல்கிறார். அழிவின் விளிம்பில் கைத்தறி நெசவு என்று சொல்கிறார். அதில் பார்த்தீர்கள் என்றால், அதாவது தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல் என்று மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் திரு PV நரசிம்மராவ் அதை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு எல்லா சந்தைகளும் உலகளாவிய சந்தைகள் திறந்து விடப்பட்டன. எங்கள் ஊரில் உற்பத்தியாக கூடிய அந்த வெள்ளைத்தங்கம் என்று சொல்லக்கூடிய பருத்திகள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டு, இந்த ஏற்றுமதியின் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை மட்டும் அரசை நம்பி இருந்த காலமாக மாறிவிட்டது. அந்த ஏற்றுமதி செய்யாமல் அந்த பொருளை இங்கேயே நாம் முழு பொருளாக உற்பத்தி செய்த ஆடைகளாக அதை அனுப்பினால் இதைவிட பன்மடங்கு அந்த வருமானம் கிடைக்கும். அதற்கான ஒரு ஆய்வுகளை கூட அந்த நூலிலேயே சொல்கிறார் இவர். திருவள்ளுவரை இவர் விடாமல் பின்தொடர்ந்து செல்கிறார். திருவள்ளுவரை ஒரு முனி என்று சொல்கிறார். தமிழிலே முனி என்ற சொல்லிற்கு கோபம் என்று பொருள். உண்மையிலேயே வள்ளுவ பெருந்தகையார் 1330 குறளை எழுதுகின்ற பொழுது சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்த்து 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 சகிக்க முடியாமல் ஒவ்வொன்றையும் பதிவு செய்ததாகத்தான் என்னுடைய கண்ணோட்டில் தோன்றுகிறது. அதுவும் அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது இந்த உலகை இயற்றிய பிரம்மன் ஒருவனை படைத்து நீ யாசகம் கேட்டுத்தான் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அவனை படைத்தால் அந்த பிரம்மனே நீ போய் பிச்சையடி என்று சொல்கிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டீர் பறந்து கெடுக உலக ஏற்றியான் என்று சொல்கிறார். அப்படியே நம்ம சங்க இலக்கியத்தில் வருகின்ற பொழுது குறுந்தொகை நூலிலே ஒரு பக்குடுக்கை நன்கனியார் என்கிற ஒரு நூலாசிரியர் ஒரு பாடலை பாடுகிறார். ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் நெய்தல் பானின் ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் நல்க படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் இன்னாது அம்மை உலகம் இனியது காண்க இதன் இயல்புரை என்று ஒரு தெருவில் நடந்து செல்கிறார். அந்த புலவர் ஒரு முதல் வீட்டில் ஒரு நெய்தல் ஓசை கேட்கிறது. நெய்தல் ஓசை என்றது சாவுப்பறை என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் அதை கேட்டு மிகவும் துன்புற்று போகிறார். அப்படியே நடந்து செல்கிறார். மறுமுனையில் அங்கே ஒரு இல்லத்தில் மணப்பந்தல் அமைத்து வாழை தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டு நாட்டப்பட்டு அங்கே மங்கள ஓசை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதையும் பார்க்கிறார் அந்த புலவர். ஆகா, அங்கே ஒரு பெண் தன்னுடைய மாங்கல்யத்தை இழக்கிறாள், இங்கே ஒரு பெண் மாங்கல்யத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைக்க போகிறாளே, இப்பேற்பட்ட ஒரு வேறுபட்ட மாறுபட்ட உலகத்தை இந்த பிரம்மன் படைத்திருக்கானே, அந்த பிரம்மனே நீ இங்க வந்து இதை பார்த்தீர்கள் என்றால் உண்மையா நீ மன்றி போயிடுவே என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வள்ளுவன் முடி என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுரையில பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். உண்மையில அந்த வள்ளுவனுக்கு இருக்கக்கூடிய முனியும் ஐயா நீசு பெருமாள் அவர்கள் எழுதிய ஒவ்வொரு கட்டுரையிலும் அந்த கோபத்தினுடைய உச்சத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு எழுத்தும் பந்தும் பேனா முன்னாயினை கொண்டு தீட்டுகின்ற பொழுது சமூகத்தினுடைய அவலங்களும் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளும் எல்லாத்தையும் தீட்டுகிறார். உண்மையில் அற்புதமான ஒரு நூல்கள் எல்லாம் அவர் வெளியிடுகிறார். பல 8 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அதில் பார்த்தீர்கள் என்றால் இவருக்கு உச்சாணியாக ஒரு மகுடம் சூட்டிய நூல் என்று சொன்னால் கீழடியில் தமிழினத்தின் காலடி என்று, கீழடியும் தமிழினத்தின் முதல் காலடி என்று அதிலே பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். உண்மையில் திருக்குறளை மையமாக வைத்தே பல கட்டுரைகளில் அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய அந்த நூலுக்கு சேக்கிலார் விருதும் பெற்றிருக்கிறார். உண்மையில் அவரை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறோம். அதைத் தொடர்ந்து மாவட்டத்தில் தமிழ் செம்மல் என்கிற விருதை பெற்று அரசினுடைய அந்த பொற்கிளியையும் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அவர் ஆற்றுகின்ற அந்த தமிழ் பணி மீண்டும் தொடர வேண்டும். அதாவது கல்வி மட்டும் பணக்காரனுக்கா மட்டும் கேட்கின்ற பொழுது உண்மையில் கல்வி அடித்தட்டு மக்களுக்கு எப்போ கிடைக்கிறதோ அப்பொழுது எழுகின்ற சமூக வளர்ச்சி தான் உண்மையான ஒரு சமூக வளர்ச்சி என்று அனைத்து ஆய்வாளர்களும் நூலாசிரியர்களும் குறிப்பிடுவார்கள். அதாவது கல்வி என்பது மிக முக்கியமானதாக ஒன்றாக இருக்கிறது. அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இந்திய அளவில் பேசப்படுகின்ற ஒரு கல்வி என்ற வியாபாரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது தமிழகத்தை பற்றியும் அவர் உற்று நோக்குகிறார். சமூக நீதி, சுயமரியாதை, பகுத்தறிவு என்று பேசக்கூடிய தமிழகத்தில் கூட உயர்கல்வி என்று வருகின்ற பொழுது அங்கே அநீதியாகத்தான் ஏழை மாணவரை பார்க்கப்படுகிறது என்று. உண்மையில் கல்வி பொதுப்பட்டியலில் வர வேண்டும். கல்வி என்பது ஒரு வேற்றுமையற்ற சமநிலைப்படுத்த வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதை பற்றி எல்லாம் சொல்கிறார். உண்மையில் கல்வியில் இன்று சிறந்த ஒரு தமிழ்நாடு என்று பாரதி பாடுவான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று. எல்லா வளமும் நம்மிடம் இருக்கிறது. எதற்காக நாம் கையேந்த வேண்டும் என்று ஒரு பாடல் வரிகள் இருக்கிறது.
உண்மையில் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் இந்திய அளவிலேயே கல்வியில் சிறந்த ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் என்று சொன்னால் உண்மையில் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். கல்வியில் சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலக அளவில் பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருந்து கல்வியை கற்றுக்கொண்டு தான் போய் மேலை நாடுகளில் சென்று மிக பெரிய பெருமையோடும் சிறந்த பணியிலும் இருக்கிறார்கள். தலைமை நிர்வாகியாளர்கள் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு தமிழ் கூறும் நல்லுலகில் அருமையான நூல்களை எல்லாம் இவர் தந்து கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இலக்கியம் காட்டும் பாதை என்கிற ஒரு கட்டுரையில், அதாவது அறம் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சொல்கிறார். அதாவது இளங்கோவடிகள் எழுதிய அந்த சிலப்பதிகாரத்தை, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினுக்கு உயர்ந்தோல் ஏத்தனும் ஊழ்வினை உறுத்து வந்தூட்டுதும் என்று ஒவ்வொரு நாட்டில் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு வருகின்ற பொழுது ஒவ்வொரு தலைப்பாக அது பொருந்தும். பொதுவாக பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் முறையாக ஆராயாமல் அவனை கொன்று கார் சிலம்பு கொணர்க என்று ஒரு வார்த்தை விட்டதினால்தான் அவன் அறத்திலிருந்து பிறழ்ந்ததாக அந்த நூல் சொல்லப்படுகிறது. அக்கணமே அவனுடைய உயிர் அங்கிருந்து மாளுகிறது. சரி, இன்றைய அரசியல் சூழல் அறம் சார்ந்து இருக்கிறதா என்று நாம் தங்களை தாங்களே யோசித்து பார்த்தால் கண்டிப்பாக இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அரசியல் என்பது ஒரு பணம் கொளிக்கின்ற ஒரு தொழிலாக மாறிவிட்டது இன்றைய அரசியல். அதாவது ஏழைகளுக்கான அந்த மக்கள் உரிமைகளை எல்லாம் கேட்கின்ற பொழுது உண்மையில் அது சமூகம் சார்ந்த ஒரு சூழலாக கூட மாறுகிறது. எந்த சமூகம் சார்ந்து அந்த கேள்விகள் வைக்கப்படுகிறதோ அந்த சமூகத்தினுடைய பின்புலத்தை பார்த்துத்தான் அரசியலுக்கான அந்த நல்ல ஒரு தீர்வு கூட கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். அரசியலில் இன்றைய இளைஞர்கள் கலந்து கொண்டு அவர்கள் நல்லதொரு ஆட்சியினை தருவதற்கு இளைஞர்கள் அரசியல் வர வேண்டும் என்று இவர் அடிக்கடி மேடைகளிலே பேசுகின்ற பொழுது நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு நூலாசிரியர் நல்லதொரு நூலனை தந்திருக்கிறார். அதாவது அன்றாடம் நம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள், பொருளாதார ரீதியான, தொழில் ரீதியான, சமூகம் சார்ந்த, மதம் சார்ந்த அனைத்தையும் 25 கட்டுரைகளில் மிக அழகாக தொகுத்து வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு நூல் அது. இன்றைய இளைஞர் கண்டிப்பாக படித்து நம்முடைய முன்னால் நடந்த அந்த அரசியல் நிகழ்வுகள், சமூக ரீதியான நிகழ்வுகள் என்னவென்பதை எளிமையாக படித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான நூல். இந்த நூலினை தந்த மரியாதைக்குரிய எங்கள் மண்ணின் மைந்தர் திரு நீசு பெருமாள் ஐயா அவர்களுக்கும், வாய்ப்பு வழங்கிய வளைகுடா தமிழ் சங்க நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இனி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிகவும் சிறப்பான வகையிலே சிறப்புரை நிகழ்த்தியமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய சிறப்புரை நிகழ்த்துவதற்காக திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் பரமக்குடியைச் சேர்ந்தவர்கள். கோவை சிஐடி கல்லூரியில் பொறியியல் படிப்பும் பின்னர் நிர்வாக மேலாண்மையில் முதுநிலை பட்டமும் பெற்றவர்கள். இந்திய அரசின் அந்தமான் லட்சத்தீவுகளின் துறைமுகத்துறையில் 37 ஆண்டுகளாக பணி செய்தவர்கள். 17 ஆண்டுகள் அந்தமான் தமிழ் இலக்கிய மன்ற தலைவராகவும் அந்தமான் கம்பன் கழகத்தின் செயலாளராகவும் பணியாற்றியவர். தற்போது இந்திய மற்றும் அயல்நாட்டு துறைமுக பணிகளில் கட்டுமான வளர்ச்சிகளின் ஆலோசகராகவும் உள்ளவர். பாமரன் பார்வையில் கம்பன், சாமானியன் பார்வையில் கம்பன், அந்தமானில் கம்பன், கற்பும் கம்பனில் அணி இலக்கணம் உள்ளிட்ட 6 நூல்களின் ஆசிரியர். இவர் வெளியிட்ட நூல்களுக்கு கம்பன் கழக விருதும் அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழக விருதும் கிடைத்துள்ளன. திருவாசகத்தில் பட்டய சான்றிதழும் பெற்றுள்ளார். காணொலி வழியாக வெண்பா இலக்கணம், அணி இலக்கணம், ஆர்டிஐ சட்டம் ஆகியன பயிற்றுவித்துள்ளார். பாரதி அந்தமானுக்கு மறுபடி பிறந்து வா என அழைத்து பாட்டெழுதி பாடி இசை குறுந்தகடு வெளியிட்டவர். அறிவும் அறிஞர்கள் என்ற தனது கட்டுரைகள் மூலம் இதுவரை 40க்கும் மேற்பட்ட அறிஞர்களை அறிமுகம் செய்திருக்கிறார். தமிழக அரசுக்கு 40 துறைமுகம் தொடர்பான புதிய சொற்களை வழங்கியுள்ளார். மறைத்து காட்டும் கம்பன் என்ற பெயரில் கம்பன் தன் பெயர்களை நேரடியாக சொல்லாமல் மறைத்து காட்டிய பெயரில் நகைச்சுவையுடன் தந்து வருகின்றார். சென்னை கம்பன் கழகம் இவருக்கு கம்பன் பணிச்செம்மல் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. அவரை சிறப்புரை நிறுத்த வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வளைகுடா தமிழ் சங்கம் இன்று எனக்கு வழங்கி இருக்கின்ற வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய பணியாக நீசு பெருமாள் அவர்கள் எழுதிய நம்பிக்கை வெளிச்சம் என்ற நூலுக்கு அறிமுகம்
தருவதான அந்த வெளிச்சத்தை பாய்ச்சுவதற்கான வாய்ப்பு தான் கிட்டியது. ஆனால் அந்த வாய்ப்பினை மிகவும் எளிமையாக்கி விட்டிருக்கிறார்கள் டாக்டர் முகைதீன் அவர்களும், கவிஞர் இதயா அவர்களும், தம்பி ராஜாராமன் அவர்களும். இவர்கள் சொல்லாத செய்திகளை நாம் இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிகப்பெரிய செய்தியாகத்தான் நான் சொல்லவிருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் கற்பனை கதவு திறக்க வேண்டும் என்றாலே ப்ரீபெய்டு கற்பனை கதவு தான் இன்றைய சூழலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முன்பணமாக ஏதாவது ஒன்று வாங்கிக் கொள்ள வேண்டும், குழு அறை வேண்டும், வேறு பல சௌகரியங்களும் அவர்களுக்கு செய்து தரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வானம் வசப்படும், கற்பனை சிறகுகள் அப்படியே பறக்கும். அப்படித்தான் இன்றைய சூழல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீசு பெருமாள் அவர்களுடைய இல்லத்தை சென்று பார்த்தால் தெரியும். நெசவு தொழிலுக்கு சொந்தக்காரர் என்பதால் நெசவும் நெசவு சார்ந்த பாகங்களும் மட்டும்தான் அங்கே இருக்கும். அது தவிர்த்த என்னென்ன இடங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் பத்திரிகைகளும் நூல்களும் தான் கொட்டி கிடக்கும். நாம் யாராவது உள்ளே சென்றால் நாம் நிற்க வேண்டும் என்றாலே ஏதாவது ஒன்றை ஒதுக்கி வைத்து விட்டுத்தான் நாம் உட்கார வேண்டும். இன்று அவர் கூட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் என்றால் எதையாவது ஒதுக்கி வைத்துக் கொண்டுதான் இவர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார் என்றுதான் பார்க்கும் போதே தெரிகிறது. அந்த அளவிற்கு